அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அவருக்கு மனம் வந்து செபிசாய்த்தான். ஆண்டவரே, ஏரோதுவின் பாவ வாழ்க்கை, பலவீனமான செயல்பாடுகள் வெளிச்சத்திற்கு திருவழுக்கு யோவானால் கொண்டு வரப்பட்டது. ஏரோதுவால் எந்த எதிர்ப்பையும் காண்பிக்க இயலவில்லை. தன் தவற்றை உணர்ந்திருந்தான். ஆனால் அந்த பாவத்திலிருந்து, தீமையான பழக்கத்திலிருந்து விடுபட இயலவில்லை. மனமு வந்து செவி சாய்க்கிறான். அந்த செவி கொடுத்தல் வாழ்க்கைக்கு வரவில்லை. ஆண்டவரே, நீர் பேதுருவுக்கு சொன்னீர், சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை கோதுமை போல புடைக்க உத்தரவு பெற்றுள்ளான். உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மனமு வந்து செவி சாய்த்தார் சீமோன். ஆனால் மறுதளித்தார். யூதாஸ், ஆண்டவரே, நீர் எச்சரித்தீர். உமது எச்சரிப்பையும் மீறி அவன் நம்மை காட்டி கொடுத்தான். எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் உமது வாழ்வு தரும் வார்த்தைக்கு முழுமையாக செவி கொடுக்கின்றோம். திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், நல்ல செயல்களை செய்கிறோம். ஆனால் விட முடியாத பாவங்கள் நிறைய உண்டு. எங்களுக்கு உறுதியான, விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை தாரும். தீமைகளை வெல்லக்கூடிய ஆற்றல் தூய ஆவியானவர் எங்களுக்கு வழங்கும்படி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.